வீடியோவில் எக்ஸசைஸ் 3.4ல் 6th sum, 7th sum, 8th sum and 9th sum பார்க்கலாம். 6th sum question என்ன இருக்குன்னா, if x plus y plus z is equal to 9 and xy plus yz plus zx is equal to 26, then find the value of x squared plus y squared plus z squared. ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு x squared plus y squared plus z squared வேல்யூ வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது வரக்கூடிய ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கணும். x plus y plus z the whole squared is equal to x squared plus y squared plus z squared plus 2 into xy plus 2yz plus 2zx இருக்கு. இந்த ஃபார்முலாவில் தான் இந்த இடத்துல வந்து x squared plus y squared plus z squared இருக்கு. இந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்து மற்ற வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம். இந்த ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 டேர்ம்ஸ்லையும் 2 காமனாக இருக்குது. அதை முதல்ல வெளில எடுத்துடலாம். லெஃப்ட் சைடு அப்படியே வச்சுக்கலாம். x plus y plus z the whole squared is equal to x squared plus y squared plus z squared plus 2 காமனாக வெளில எடுத்துடலாமா? 3 டேர்ம்ஸ்லேருந்தும் 2 into xyல 2 வெளில வந்துச்சுன்னா xy மட்டும் இருக்கும், ப்ளஸ் 2 into yzல 2 வெளில வந்துச்சுன்னா yz மட்டும் இருக்கும், ப்ளஸ் 2 into zxல 2 வெளில வந்துச்சுன்னா zx மட்டும் இருக்கும். இப்போ வந்து நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். லெஃப்ட் சைடில் ப்ராக்கெட்டில் வந்து x plus y plus z இருக்குது. இதோட வேல்யூ வந்து கொஸ்டினில் 9 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு பதிலாக 9 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஸ்கொயர்டு இருக்குது. இப்போ 9 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே வச்சுக்கலாம். x ஸ்கொயர்ட் ப்ளஸ் y ஸ்கொயர்ட் ப்ளஸ் z ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 இன்ட்டு இங்கே ப்ராக்கெட்டில் வந்து xy ப்ளஸ் yz ப்ளஸ் zxன்னு இருக்கா. இதோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 26ன்னு. இப்போ 2 இன்ட்டு 26. இங்கே 9 ஸ்கொயர்டுன்னு இருக்குது. 9 ஸ்கொயர்னா வந்து 81 equal to x squared plus y squared plus z squared plus 2 into 26 52 வரும். நமக்கு இதோட வேல்யூ தான் வேணும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் 52 ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு போயிடலாம். இப்போ 81 மைனஸ் 52 வந்துடும். ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் z ஸ்கொயர்டு. 81லேருந்து 52 சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 29 கிடைக்கும். இப்போ 29 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் z ஸ்கொயர்டு. இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடாகவும் ரைட் சைடு லெஃப்ட் சைடாகவும் மாற்றி எழுதிக்கலாம். தேர்ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் z ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 29. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து 7th sum கொஸ்டின் என்ன இருக்குன்னா, ஃபைண்ட் 27a cube ப்ளஸ் 64b cube இஃப் 3a ப்ளஸ் 4b is equal to 10 and ab is equal to 2. குற்றக்கூடிய ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து 27a cube ப்ளஸ் 64b cube. இதில் பாருங்கள், ஏவுக்கு மட்டும் தானே க்யூப் இருக்குது. இந்த 27 நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 3 க்யூப்னு எழுதிக்கலாம். ஏன்னா 3 க்யூப்னா என்ன வரும், 27 தான் வரும். இப்போ பக்கத்தில் வந்து ஏ க்யூப், சென்டரில் வந்து ப்ளஸ். இங்கே பிக்கு மட்டும் தான் க்யூப் இருக்குது. இந்த 64 நம்ம 4 க்யூப்னு எழுதலாம். 4 into 4 into 4 வந்து 64 வரும். இந்த பக்கத்தில் வந்து பி க்யூப். இங்கே பாருங்கள், இப்போ 3 க்யூப் இன்ட்டு ஏ க்யூப்னு இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்கு சேர்த்து காமனாக இந்த ஹோல் க்யூப்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் இங்கே 4b த ஹோல் க்யூப்னு வரும். இப்போ இந்த 27a cube ப்ளஸ் 64b cube நம்ம எப்படி மாற்றிருக்கோம், 3a த ஹோல் க்யூப் ப்ளஸ் 4b த ஹோல் க்யூப் மாற்றிருக்கோம். இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். இங்கே ஏவுக்கு பதிலாக வந்து 3a இருக்குது, பிக்கு பதிலாக 4bன்னு இருக்குது. இது வந்து a க்யூப் ப்ளஸ் b க்யூப். இப்போ a க்யூபும் b க்யூபும் வரக்கூடிய ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா தான். a ப்ளஸ் b த ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு a க்யூப் ப்ளஸ் b க்யூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு a ப்ளஸ் b. அதாவது a ப்ளஸ் b த ஹோல் க்யூபுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. இதில் ஏன் நம்ம இந்த ஃபார்முலா எடுத்தோம்னா, கொஸ்டின்லேயே கொடுக்கும்போது a இன்ட்டு பியோட வேல்யூ வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த a இன்ட்டு பி வர மாதிரி ஃபார்முலா எடுத்துருக்கோம். இன்னொரு ஃபார்முலாவில் வந்து இந்த a இன்ட்டு பின்னு வராது. இப்போ இந்த ஃபார்முலாவில் ஏவுக்கு பதிலாக வந்து 3a, பிக்கு பதிலாக வந்து 4bன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஏவுக்கு பதிலாக வந்து 3a, இப்போ 3a ப்ளஸ் பிக்கு பதிலாக வந்து 4b. இப்போ 4b த ஹோல் க்யூப் சீக்குவல் டு ஏவுக்கு பதிலாக 3a. இப்போ 3a த ஹோல் க்யூப் ப்ளஸ் பிக்கு பதிலாக வந்து 4b. இப்போ 4b த ஹோல் க்யூப் ப்ளஸ் 3 இன்ட்டு இந்த ஏவுக்கு பதிலாக வந்து 3a இன்ட்டு இந்த பிக்கு பதிலாக வந்து 4b இன்ட்டு இந்த a ப்ளஸ் பின்னு இருக்கா. ஏவுக்கு பதிலாக வந்து 3a ப்ளஸ் பிக்கு பதிலாக வந்து 4b. இங்கே லெஃப்ட் சைடில் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குன்னா 3a ப்ளஸ் 4b த ஹோல் க்யூப்னு இருக்குது. இதோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. 3a ப்ளஸ் 4bயோட வேல்யூ வந்து 10. அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். வந்து 10 க்யூப் சீக்குவல் டு இந்த 3a க்யூப் பண்ணும்போது 27 வரும். ஏவை க்யூப் பண்ணால் ஏ க்யூப் ப்ளஸ் இந்த 4a க்யூப் பண்ணும்போது 64 வரும். பிஏ க்யூப் பண்ணும்போது பி க்யூப் ப்ளஸ் நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 3s are 9, 9 4s are 36.
இங்கே வந்து ஏவும் பின்ற வேரியபிள் தானே இருக்குது. அப்போ ஏ இன்ட்டு பி. இங்கே ப்ராக்கெட்டில் வந்து 3a + 4bன்னு இருக்குது. இதோட வேல்யூ வந்து 10ன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. அதான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே 10 கியூப்னு இருக்கா, 10 கியூப் பண்ணால் வந்து நமக்கு 1000 கிடைக்கும். ஈக்குவல் இந்த 27a கியூப் அப்படியே வச்சுக்கலாம் ப்ளஸ் 64b கியூப். இது ஏன் அப்படியே வச்சுட்டோன்னா இதோட வேல்யூ தான் கொஸ்டினில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதனால் அதை அப்படியே வச்சுக்கிட்டோம். ப்ளஸ் இங்கே 36 இருக்குது இன்ட்டு இந்த இடத்துல ஏபின்னு இருக்கா, ஏபியோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஏபிசி ஈக்குவல் டு 2, அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏபிக்கு பதிலாக 2 இன்ட்டு இங்கே 10. இப்போ 1000 ஈக்குவல் டு 27a கியூப் ப்ளஸ் 64b கியூப் ப்ளஸ் 36 × 2 வந்து 72, 72 × 10 வந்து 720. நமக்கு இதோட வேல்யூ தான் வேணும். இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் 720 ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு போயிடலாம். இப்போ 1000 மைனஸ் 720 வரும். ஈக்குவல் டு 27a கியூப் ப்ளஸ் 64b கியூப் அப்படின்னு வரும். நம்ம ரைட் சைடு லெஃப்ட் சைடாகவும் லெஃப்ட் சைடு ரைட் சைடாகவும் மாற்றிக்கலாம். இப்போ 27a கியூப் ப்ளஸ் 64b கியூப் ஈக்குவல் டு 1000 மைனஸ் 720 வந்து 280 கிடைக்கும். இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 8th சம் கொஸ்டின் என்ன இருக்குன்னா, ஃபைண்ட் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் இஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5 அண்டு எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 14. இதில் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இன்ட்டு ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபுக்கு தனியாக ஃபார்முலா கிடையாது. எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் கியூபுக்கு ஃபார்முலா தெரியும். அதுக்கு ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இதுலேயும் ரெண்டாவது ஃபார்முலா தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இங்கே எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு இருக்கா, இதோட வேல்யூ வந்து கொஸ்டினில் கொடுத்துறாங்க 14ன்னு, அதனால் இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். இதில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் தான், ஒய்க்கு பதிலாக ஒய் தான், சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஒய்ன்னு இருக்கா, எக்ஸ் இன்ட்டு ஒய்யோட வேல்யூ வந்து 14. இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இன்ட்டு இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இருக்குது, இதோட வேல்யூ வந்து 5, இது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, இதையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடும் ப்ராக்கெட்டில் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் தான் இருக்குது, இதோட வேல்யூ வந்து 5. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 5 கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் 3 இன்ட்டு 5 வந்து 15 வரும். 15 இன்ட்டு 14 வந்து 210 வரும். அதை ஏறிக்கலாம். இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மைனஸ் 210 நம்ம ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு போயிடலாம். இங்கே 5 கியூப்னு இருக்கா, 5 கியூப் வந்து 125 வரும். இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் 210 ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 210 மாறிடும். ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் 125யும் 210 ஆட் பண்ணும்போது நமக்கு 335 கிடைக்கும். ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். லெஃப்ட் சைடு ரைட் சைடாகவும் ரைட் சைடு லெஃப்ட் சைடாகவும் மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு 335. அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 9th சம் பார்க்கலாம். 9th சம் கொஸ்டின் என்ன இருக்குன்னா, இஃப் a + 1/a ஈக்குவல் டு 6 தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a கியூப் ப்ளஸ் 1/a கியூப். a + 1/a ஓட வேல்யூ வந்து 6ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து a கியூப் ப்ளஸ் 1/a கியூப் கண்டுபிடிக்கணும். இந்த கியூப் வந்து டினாமினேட்டருக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ a கியூப் ப்ளஸ் இந்த 1 கியூப் பண்ணாலும் 1 தானே வரும். அப்போ நியூமரேட்டர் கியூப் பண்ணலாம். 1 கியூப் டிவைட் பை a கியூப்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு a கியூப் ப்ளஸ் நியூமரேட்டருக்கும் கியூப் இருக்குது, டினாமினேட்டருக்கும் கியூப் இருக்குது, அதனால் ஹோல் கியூப் சேர்த்து எழுதிக்கலாம். இப்போ 1/a த ஹோல் கியூப். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா a கியூப் ப்ளஸ் 1/a த ஹோல் கியூப். இதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏவுக்கு பதிலாக a தான் இருக்குது, இங்கே பிக்கு பதிலாக வந்து 1/aன்னு இருக்குது. ஏவுக்கு தனியாக கியூப் இருக்குது, 1/aவுக்கு தனியாக கியூப் இருக்குது. இதுக்கு தனியாக ஃபார்முலா கிடையாது, ஆனால் ஹோல் கியூப் இருந்தால் அதுக்கு ஃபார்முலா இருக்குது. a + b த ஹோல் கியூப் ஈக்குவல் டு a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு a + b. இந்த மாதிரி ஒரு வேல்யூவை கொடுத்துட்டு இன்னொன்றுக்கு வேல்யூ கேட்டாங்கன்னா நம்ம வந்து இந்த a + b த ஹோல் கியூபுக்கு வர ஃபார்முலாவில் செகண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அதை மனசில் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஏவுக்கு பதிலாக வந்து ஏவை சப்ஸ்டியூட் பண்ணணும், பிக்கு பதிலாக வந்து 1/aன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ a ப்ளஸ் பிக்கு பதிலாக வந்து 1/a த ஹோல் கியூப் ஈக்குவல் டு a கியூப் ப்ளஸ் பிக்கு பதிலாக வந்து 1/a. இப்போ 1/a த ஹோல் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஏவுக்கு பதிலாக a தான் இன்ட்டு பிக்கு பதிலாக வந்து 1/a இன்ட்டு ஏவுக்கு பதிலாக a ப்ளஸ் பிக்கு பதிலாக வந்து 1/a. லெஃப்ட் சைடு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குன்னா a + 1/aன்னு இருக்கா, இதோட வேல்யூ வந்து கொஸ்டினில் 6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 6 கியூப் ஈக்குவல் டு இங்கே a கியூப்
ப்ளஸ் இந்த கியூப் வந்து இந்த 1க்கு வரும், இந்த ஏவுக்கு வரும். 1 கியூப் பண்ணால் வந்து 1 டிவைட் பை ஏவை கியூப் பண்ணால் வந்து ஏ கியூப் ப்ளஸ் இந்த ஏ நியூமரேட்டரில் இருக்குது, இந்த ஏ டினாமினேட்டரில் இருக்குது, ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 × 1 வந்து 3 இன்ட்டு ப்ராக்கெட்டில் வந்து ஏ ப்ளஸ் 1/ஏன்னு இருக்கா, இதோட வேல்யூ வந்து கொஸ்டினில் 6ன்னு இருக்குது, அதுக்கு பதிலாக 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நம்ம ஏ கியூப் ப்ளஸ் 1/ஏ கியூப் இதுக்கான ஆன்சர் தான் கண்டுபிடிக்கணும். இதை மட்டும் வச்சுக்கலாம். 6 கியூப்னா 216 வரும். 6 × 6 × 6 வந்து 216. இதை வந்து ரைட் சைடில் அப்படியே வச்சுக்கலாம். ஏ கியூப் ப்ளஸ் 1/ஏ கியூப் ப்ளஸ் 3 6 ஆர் 18. இதை ரைட் சைடு வச்சுக்கிட்டு இந்த ப்ளஸ் 18 ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு போகலாம். இங்கே 216 ஆல்ரெடி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் 18 லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா -18 வந்துடும். இப்போ ஏ கியூப் ப்ளஸ் 1/ஏ கியூப் 216லேருந்து 18 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு வந்து 198 கிடைக்கும். 198 ஈக்குவல் டு ஏ கியூப் ப்ளஸ் 1/ஏ கியூப். இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடாகவும் ரைட் சைடு லெஃப்ட் சைடாகவும் மாற்றிக்கலாம். இப்போ ஏ கியூப் ப்ளஸ் 1/ஏ கியூப் ஈக்குவல் டு 198. ஏ கியூப் ப்ளஸ் 1/ஏ கியூப் இதுக்கான ஆன்சர் தான் வந்து கொஸ்டினில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். இந்த 4 சம்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.